வணக்கம் டாஃப் ஏஎஸ் அகாடமி. ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கிள்லேயே கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுரத்திலிருந்து வட்டத்தை வெட்டி எடுத்தால், இந்த பாருங்களேன், ஒரு 3 ஃபிகர் இருக்குது. இதில் ஒரு சதுரத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு வட்டம், அரை வட்டம் அரை வட்டம், கால் வட்டம் கால் வட்டம் கால் வட்டம், இந்த மாதிரி அரை வட்டத்தை கால் வட்டத்தை வட்டத்தை ஒரு சதுரத்திலேருந்து வெட்டி எடுத்தா, இதுலேருந்து ஒரு சதுரத்திலேருந்து வெட்டி எடுத்தா அந்த வட்டத்தை வெட்டி எடுத்தா அதுக்கு என்ன ஃபார்முலா, மிச்சம் இருக்கிற போர்ஷனாக இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா, அது மூணுத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 3 ஃபிகரு, இன்னொரு ஃபிகர் இருக்குது, அதை கடைசியாக பார்க்கலாம். கவனிங்க, சதுரத்திலிருந்து வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதி எப்படின்னா, இந்த பாருங்க, இதான் மீதமுள்ள பகுதி, இதுதான் மீதமுள்ள பகுதி, இதுதான் மீதமுள்ள பகுதி. வெள்ளையா தெரிகிறதெல்லாம் மீதமுள்ள பகுதி. இந்த வட்டம் இல்லாத சதுரம் மீதமுள்ள பகுதி, இந்த 2 அரை வட்டம் இல்லாத சதுரம் மீதமுள்ள பகுதி, அந்த 4 கால்வட்டம் இல்லாத பகுதியை தான் மீதமுள்ள பகுதி அப்படின்றாங்க. அந்த மீதமுள்ள பகுதியோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டால் 3/14 A². அது என்ன 3/14 A²? கேள்வி கேட்க வேண்டாம், ஃபார்முலா அது, அவ்வளோதான். சிம்பிளாக இப்படி தான் போடணும். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஃபிகர் கொடுத்து எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. 3/14 A². சதுர அலகுகள். பரப்பளவு அப்படின்னா சதுர அலகுகள். வட்டத்தின் பரப்பளவு இப்படி வெட்டி எடுக்கும்போது வட்டத்தோட பரப்பளவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏ கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏன்னா என்னது, சதுரத்தோட பக்கம் கொடுத்துருப்பான். சதுரத்தோட பக்கத்தை கொடுத்துட்டு தான் இந்த கேள்வியை கேட்பான். ஏன்னா என்ன, சதுரத்தோட பக்கம். ஏ அப்படின்னா பக்க அளவு. வட்டத்தோட ஆரம் கொடுத்துருக்க மாட்டான், சதுரத்தோட பக்கம் கொடுத்துருப்பான். சதுரத்தோட பக்கத்தை கொடுத்துட்டு தான் நம்ம கேள்வியை கேட்பாங்க. அப்படி கேட்கும் பட்சத்தில் ஏங்கிறது சதுரத்தோட பக்கம், வட்டத்தோட பரப்பளவுன்னு கேட்டாங்க 11/14 A². பாருங்க, 14ல் 11 இருக்குது, மீதி 3. அந்த மீதி 3 தான் மீதமுள்ள பக்கம். 11/14 A² வட்டத்தோட பரப்பளவு. எது, சதுரத்துக்குள்ள வட்டம் இருந்துச்சுன்னா அந்த வட்டம் அரை வட்டமாக இருக்கலாம், 2 அரை வட்டமாக இருக்கலாம், 4 கால் வட்டமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் ஃபார்முலா வட்டத்துக்கு பரப்பளவு அப்படின்னா 11/14 A². அது மீதி எவ்வளோ இருக்கும், 14ல் 11 இருக்குது, மீதி 3. அதுதான் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு. அந்த வட்டத்தை நீக்க மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு. ஓகேவா? இது இல்லாமல் வேற என்ன இருக்குது அப்படிங்கிறத சம்முக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக சம்மு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம். வட்டக்கோண பகுதி அப்படின்னா செக்டார் அப்படின்னு அர்த்தம். வட்டக்கோண பகுதினா என்ன, செக்டார். இதுதான் செக்டார். இந்த வட்டக்கோண பகுதியின் ஆரம் அப்படின்னா ரேடியஸ் 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் எவ்வளவு, 21 சென்டிமீட்டர். அதன் மைய கோணம், இந்த மைய கோணம் 120 டிகிரியாம். எனில் வில்லின் நீளம், ஆர்க் லென்த். கொஸ்டின் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஏரியா ஆஃப் செக்டார், பெரிமீட்டர், ஆர்க் லென்த். ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும், சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஆர்க் லென்த்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பீஸா மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாட்டை கவர் பண்ணி மறுபடியும் இங்கே வர்றது தான் ஆர்க் லென்த்து. ஆர்க்கு லென்த்து அதாவது ஆர்க் லென்த்துங்கிறேன், சுற்றளவு. இது சுற்றளவு. ஆர்க் லென்த் அப்படின்னா இந்த ஏபி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்க் லென்த். இந்த வட்ட வில்லு இருக்குல்ல, அந்த வில்லு மாதிரி வளையுதுல, அதுக்கு பேர் ஆர்க் லென்த், வில்லின் நீளம். அதை அப்படியே கவர் பண்ணி முடித்தோம்னா சுற்றளவு. ஆர்க் லென்த் கண்டுபிடிச்சாதான் சுற்றளவையே கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலா, ஆர்க் லென்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா டேரெக்டாக இங்கேயே போடுறேன், கவனிங்க. θ/360 டிகிரி. இது எதுக்கு அப்படின்னா ஆர்க் லென்த், எல்னு சொல்லுவாங்க. ஆர்க் லென்த்துக்கு என்ன டினோஷன், எல் இன்டூ 2πr. தீட்டா எவ்வளோ, 120 டிகிரி பை 360 டிகிரி. 2 × 22/7 × r 21. 1 7 7 3 7 21. 1 120 120 3 120 360. 1 3 3 1 3 3. ஆன்சர் 44 சென்டிமீட்டர். வில்லி நீளம்னா சென்டிமீட்டர் தான் ஆன்சர் கொடுக்கணும். அப்போ எல்லு கிடச்சிருச்சு. எல்லுக்கு ஆன்சர் என்ன, 44 சென்டிமீட்டர்.
ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கிடச்சிருச்சுங்க. இதோ இது வில்லி நீளம் கேட்டதுக்கு 44. அடுத்தது பரப்பளவு. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா ஏரியா ஈக்குவல் டு தீட்டா பை 360 டிகிரி. இது வட்டத்தில் தானே வெட்டி எடுத்திருக்காங்க. வட்டத்தில் பரப்பளவு எவ்வளோ வெட்டி எடுத்திருக்காங்க? 120 டிகிரி வெட்டியிருக்காங்க. வட்டத்துக்கு இப்போ மொத்த கோணம் எவ்வளோ? 360 டிகிரி. அதில் 120 டிகிரி இருக்கிறதுனால தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஏனா ஏரியா 120 டிகிரி பை 360 டிகிரி 22/7 இன்ட்டு 21 இன்ட்டு 21. ஒரு 120 120 3 120 360 3 7 அடிச்சிடுறோம். எப்படி சார் 3 7 அடிக்கிறது அப்படின்னா அப்படி கிடையாது. 3 7 21 அடிக்கிறோம். ஒரு 21 21 3 7 21. பாருங்க 21 22 பெருக்கிறோம். 21 22 பெருக்கிறோம். 22 ஸ்கொயர் 484. இது 22 இன்ட்டு 22னா 22 ஸ்கொயர். யார் 484. அதில் ஒரு 22 கம்மி பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 22 கம்மி பண்ணால் 22 இன்ட்டு 21 அப்படின்னா 462. எப்படி சார் 462 டக்குன்னு போடுறீங்க? 22 இன்ட்டு 22 22 முறை பெருக்கினா 22 முறை பெருக்கினா 484. 22 இப்போ நம்ம 21 வாட்டி அப்படின்னா ஒரே ஒரு 22 கம்மி பண்ணிக்கோங்க. 484 22 ரூபா போனுச்சுன்னா 462. சரி ஏரியா அப்படின்னாலே என்ன பண்ணணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 462. இதுவும் கிடைச்சிருச்சு. மூணாவது சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவு அப்படின்னா ஃபார்முலா P ஈக்குவல் டு L ப்ளஸ் 2R. L எவ்வளோ? 44. 2R 6 21. அப்போ 2Rனா 42. 86 மீட்டர். சென்டிமீட்டர், சாரி மீட்டர் கிடையாது, சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் 86 சென்டிமீட்டர். மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆப்ஷனில் 44, 462, 86. 44 ஃபஸ்ட்டு வில்லி நீளம், பரப்பளவு 462, பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு 86 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பாருங்க. இதை வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம். நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது நிழலிடப்பட்ட பகுதியின் நிழல் அப்படின்னா என்ன? மீதமுள்ள. நம்ம இங்கே பார்த்துருக்கிறது மீதமுள்ள. நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அதில் இதுதான் மீதமுள்ள. இந்த இடத்துல அவங்க நிழல் அடிச்சிருக்காங்க, ஏதோ ஷேர் அடிச்சிருக்காங்க. இந்த பகுதியோட பரப்பளவுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னது? கணக்குப்படி மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு. மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு, மீதமுள்ள பகுதியின் பரப்பளவுன்னு கொடுத்துட்டு விட்டம் எப்படி கேட்டிருக்காங்க? எப்படி கொடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள. 7 சென்டிமீட்டர் விட்டம். இந்த பாருங்க, விட்டம் அப்படின்னா ஃபுல்லாக இந்த இதில் பாதி ஆரம், இதில் பாதி ஆரமா. இப்போ ஃபுல்லாக பார்த்தா தான் விட்டம். விட்டம் எவ்வளோ? 7. அப்போ சர்க்கிளுக்கு அது விட்டம். இந்த பாருங்க, இதுலேருந்து இது வரையும் ஒரு பாதி ஆரம், இதுலேருந்து இது பாதி ஆரம். 2 ஆரம்னு என்னது? விட்டம். ஏன்னா எல்லாமே சர்க்கிள் எப்படி இருக்குது? ஒரே மாதிரியான காயின் தான் ஒட்ட வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு அங்கே கிளியராக தெரியலன்னா பார்த்துக்கங்க. 4 ரவுண்டு அதை இணைக்கிற மாதிரி என்ன இருக்குது? ஒரு சதுரம். சதுரத்துக்குள் அமைந்த 4 கால்வட்டங்கள். இது என்னன்னு கேட்டிருக்காங்க? நிழலிடப்பட்ட. இங்கே நிழல் அப்படின்னா அங்கே நம்ம பேசின ஃபார்முலாவில் ரிமைனிங் போர்ஷன், அதாவது மீதமுள்ள பகுதியின் பரப்பு. அதுக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா நம்ம என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா 3/14 A ஸ்கொயர் சதுர அலகுகள். பாருங்க, 3/14 ஏக்கு பதிலாக 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் 49. 49 3ஆல் பெருக்கிறோம். 49 எப்படி 3ஆல் ஈஸியாக பெருக்கிறது? 49 அம்ங்கிறது 50க்கு 1 கம்மியாக இருக்குது. 2 49, 2 50க்கு 2 கம்மியாக இருக்கும். 3 49, 3 50க்கு 3 கம்மியாக இருக்கும். 3 50 எவ்வளவு? 150.
150ல் 3 போச்சுன்னா 147.14 ஆமாம் தானே? புரியுதுங்களா? 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 பக்கங்களை படத்தில் உள்ளவாறு வைக்கும்போது இடையில் அடைப்படும் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு, நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு. 4 ஐடென்டிக்கல் மெடல்ஸ் ஆஃப் diameter 7 centimeter are placed shown. Find the area of shaded region between the medals அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் புரியலனாலும் இதை பாருங்க. இந்த பர்டிகுலராக ஷேட் பண்ண போர்ஷனோட என்ன கேட்குறாங்க? பரப்பளவு கேட்குறாங்க. அந்த பரப்பளவு அப்படின்னாலும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். மற்றவங்களாம் இப்படி கிடையாது. மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சதுரத்தோட பரப்பளவு மைனஸ் 4 கால்வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு போடுவாங்க. நம்ம இதில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். கவனிங்க, பாருங்கள். 1 14 14 10 14 140 10 14 140 ஆமாம் தானே? 10 14 140 இதுலேருந்து ஏதாவது தப்பு பண்ணிடாதீங்க. 10 14 144 140 பேலன்ஸு 7 புள்ளி வச்சா 70ன்னு இருக்கும். 70ல் எத்தனை 14 இருக்கும்? 5 14 10.5 இதான் ஆன்சர். 10.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா? சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை இவ்வளோ ஈஸியாக போடலாமோ அவ்வளோ ஈஸியாக போடலாம். அப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா இதில் இந்த ஃபார்முலாவை படிச்சிருக்கணும். மீதமுள்ள பகுதி அப்படின்னா 3/14 a ஸ்கொயருங்க. மற்றவங்களாம் என்ன போடுவாங்கன்னா 4 கால்வட்டத்தின் பரப்பளவு ஒரு சதுரத்தின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவுலேருந்து 4 கால்வட்டத்தை பிரித்து எடுத்துப்பாங்க. அப்புறம் தான் ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் அப்படிலாம் போட வேண்டாம். 3/14 போட்டு ஆன்சரை 2 ஸ்டெப்பில் கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி. இந்த சம்மு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் பேப்பரில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம அகாடமியிலே நிறைய வாட்டி இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கொஞ்சம் வித்தியாசம். நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாதுங்க. நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு, நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு அப்படின்னா 3/7 a ஸ்கொயர். நிழலிடப்பட்ட ஷேடட் ரீஜியன் சொல்லுவோம். அன்ஷேடட் ரீஜியன் இப்போ இதுலேயே பூ மாதிரி இருக்குதுல்ல, அன்ஷேடட் ரீஜியன் கேட்டிருந்தாங்கன்னா பாருங்கள், இதில் எது மீதி இருக்குது? 4 இருக்கு இல்லையா? 4/7 a ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இதெல்லாம் ஏரியாங்க. இதெல்லாம் எதை கண்டுபிடிக்கிறோம்? ஏரியா. அன்ஷேடட் ரீஜியன். நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு. இப்போ நமக்கு இதுதான் தேவை. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது எவ்வளோ பெரிய சம் தெரியுமா? ஸ்கூல் புக்கில் 8th புக்கில் போய் பாருங்கள், எக்ஸாம்பிள் சம்மில் கொடுத்துருப்பான். அவ்வளோ பெருசாக போட்டிருப்பாங்க. ஆனால் அதே புக்கில் தான் கொடுத்துருக்கான் இந்த ஃபார்முலாவையும். நாலாம் அந்த ஃபார்முலா உருவாக்கலை, இதே புக்கில் தான் இருக்குது. 3/7 a ஸ்கொயர் 4/7 a ஸ்கொயர். அன்ஷேடட் ரீஜியன், ஷேடட் ரீஜியன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 3/7 பக்கம் கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த பக்கம் 10 சென்டிமீட்டர் பக்க அளவு. 10 சென்டிமீட்டர்னா ஏ 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ இதில் போடும்போது 10 ஸ்கொயர் 10 × 10 அப்படியே பெருக்கிட்டு கடைசியில் டிவைட் பண்ணிக்கலாம். 10 10 100 300 × 3 300. 300 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 30ல் எத்தனை 7 இருக்குது? 30ல் 7 எத்தனை வாட்டி இருக்குது? 7 28. ஆமாம் தானே? 7 28. பேலன்ஸு ஒரே ஒரு சின்ன ஷேடட் ரீஜியன் 4/7, அன்ஷேடட் ரீஜியன் 3/7. அப்போ 400/7. ஷேடட் அப்படின்னா 4 பார்ட் இருக்கு இல்லையா? 4/7. அன்ஷேடட் அப்படிங்கிறது இதில் பேலன்ஸ் இருக்கிறது 3/7. 400 7ஆல் அடித்தோம்னா 5 வாட்டி வரும். 40ல் 7 5 வாட்டி இருக்குது. பேலன்ஸ் 50. 50ல் 7 7 வாட்டி இருக்குது. மீதி 1/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் அங்கே இருக்காது. இப்போ 1/7 அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுக்கங்க. 1/7 அப்படின்னாலே 0.14 அப்படின்னு அர்த்தம். 22/7 0.14.
ஆமாம் தானே? 22/7, 22ல் 7 3 வாட்டி இருக்குது, பேலன்ஸ் 1/7, அதான் 3.14 எழுதுகிறோம். அதே மாதிரி தான் இங்கே 1/7 அப்படின்னா 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எதுக்கு? இந்த பச்சை கலரில் தெரியுது இல்லையா, இந்த பச்சை கலரோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 57.14 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 4/7 ஷேடட், 3/7 அன்ஷேடட். இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட். பாருங்க, மீதமுள்ள, இந்த மாதிரி உள்ளுக்குள்ள கலர் அடித்தாலே மீதமுள்ள அப்படின்னு வந்தாலே மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு. இந்த வட்டத்தை கேட்கல, வட்டத்தை விட்டுறான். மீதமுள்ள அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது. மீதமுள்ள பகுதி தான் இங்க நிழலிட்ட பகுதி. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, நிழலிட்ட பகுதி. இந்த மீதமுள்ள பகுதினா என்ன சார் அப்படின்னா, முன்னாடி போய் பாருங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். நிழலிட்ட பகுதி அப்படின்னா முன்னாடி நம்ம வரைஞ்சி காமிச்சிருக்கோம், அதுதான் மீதமுள்ள பகுதி. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 3/14 a ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ 3/14 பக்கம் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்குறாங்க? நிழலிட்ட பகுதியின் பரப்பளவுன்னு சொல்லிட்டு பக்கம் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஸ்கொயர். அப்போ 300/10 ஸ்கொயர் 100, 100 × 3 300, 300/14 கேன்சல் பண்ணலாம். எந்த டேபிளில்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 150/7. 150 7ஆல் டிவைட் பண்ணுறோம் பாருங்கள். 15ல் 7 2 டைம்ஸ் இருக்குது, பேலன்ஸு 10. 10ல் 7 1 டைம் இருக்குது, 21. பேலன்ஸு 3, 13 இருக்கும். 3/7 13 இருக்கும், 3/7. 30ல் 7 எத்தனை வாட்டி இருக்குது? 30ல் 7 2, அப்ராக்சிமேஷனாக 4 டைம்ஸ். ஸோ 21.4. இங்கே ஆன்சர் 21.4 எக்ஸாக்டாக இல்லை, அவங்க அப்ராக்சிமேஷனாக இதை கொடுத்துருக்காங்க 21.5 சென்டிமீட்டர். ஃபார்முலா தாங்க இங்கே இம்பார்ட்டன்ட். இந்த பாருங்க, இந்த ஃபார்முலா 3/14 மேலே எழுதியிருக்கேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிறது கேட்டாங்கன்னா 3/14. இந்த வட்டம் சர்க்கிளை பற்றி கேட்டாங்கன்னா 11/14. உள்ளுக்குள்ளே இருக்கிறது கேட்டால் 3/14. அந்த சர்க்கிளை பற்றி கேட்டாங்கன்னா 11/14 a ஸ்கொயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக குரூப் 4 எக்ஸாம், இந்த வருஷம் வந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினுங்க இது. இதுக்கு ஏரியா கேட்குறாங்க. இந்த ஏரியாவை எப்படி தெரியுமா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த பாருங்கள், இது நம்பர் 1 முக்கோணம், இது நம்பர் 2 முக்கோணம், இது நம்பர் 3 முக்கோணம், இது நம்பர் 4 முக்கோணம். ஸோ இவன் கொடுத்துருக்கிறது அப்படியே நானும் வரைஞ்சி காமிக்கிறேன். குரூப் 4ல் இந்த படத்தை மட்டும் வரையாமல் நம்மளையே படத்தை வரைய சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது 8 மீட்டர், இது 6 மீட்டர், இது 8 மீட்டர், இந்த ஹைட்டு 3 மீட்டர், அகெயின் இந்த ஹைட்டு 8 மீட்டர், இது 10 மீட்டர், இது 5 மீட்டர். இதை கொடுத்துட்டு இதோட இது ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. 4 முக்கோணத்துக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். பாருங்கள், முதல்ல இந்த முக்கோணத்தை எடுத்துப்போம். இந்த முக்கோணம் இது வரைக்கும் தான் 6, இது ஃபுல்லாக சேர்த்தா 6 + 8. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பேர் EAFBCDH. முக்கோணம் AG. இது AGE. அதை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். AGE பரப்பளவுக்கான ஃபார்முலா. இதெல்லாம் முக்கோணம். ஆஃப் BH, ஆஃப் பேஸு பாருங்களேன், 6 8 கூட்டினா 14. 14 ஹைட்டு 8,
இதை கேன்சல் பண்ணுறப்ப 2ஐயும் 14ஐயும் அடித்தா 7, 7 8 56 மீட்டர் ஸ்கொயர். அடுத்த ட்ரையாங்கிள் இஜிடி ஆஃப் பேஸு, இது ஒரு 10, இது ஒரு 5, 10 + 5 15, ஹைட்டு 8, 2 2 8 அடித்தா 4 2 8, 4 15 60 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது சின்ன ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ஏஎஃப்பி, இதை கொடுத்துருக்கோம். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா ஆஃப் பிஹெச், பேஸ் வந்து 6ன்னு எடுத்துக்கலாம், ஹைட்டு வந்து 3, அடித்தோம்னா 1 2 is 2, 3 2s are 6, 3 3s are 9 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் டிஹெச்சி, டிஹெச்சி ஆஃப் பேஸு, பேஸ் என்னன்னா 5 8, 5 பேஸாக வச்சுக்குவோம், ஹைட்டை 8ன்னு வச்சுக்குவோம். இப்போ பாருங்க 8 அடிச்சிட்டோம்னா 1 2 2 4 2 8, 4 5 20 மீட்டர் ஸ்கொயர். இது எல்லாமே ட்ரையாங்கிள்ங்க, முக்கோணம். இந்த லேண்டோட, அதாவது இந்த பலகோணத்தோட ஏரியா கேட்குறாங்க. பலகோணம் அப்படின்னா பாலிகான். ஸோ இந்த ஃபிகர் கொடுத்துருக்கிற ஃபிகர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலிகான். இந்த பாலிகானோட ஏரியாவில் 1 2 3 4 எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், இது என்னன்னு கேட்டால் சரிவகம், ட்ரப்பீசியம், அது தனியாக போடணும். ஸோ அந்த ட்ரப்பீசியத்தை நான் இங்கே ஓரமாக போடுறேன், கவனிங்க. அது என்ன அப்படின்னா எஃப்ஹெச்ஜிபி, எஃப்ஹெச்ஜிபி ஃபார்முலா என்னன்னு கேட்டால் 1/2 a + b × h, ரைட்டா? ஸோ இது தனியாக போடுவோம். a + b 3 8, 3 8 11, ஹைட்டு இதோ இங்கேருந்து இங்கே பார்க்குறோம் பாருங்கள். இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 8, 10 + 8 18. 2 டேபிள் அடித்தோம்னா 1 2 is 2, 9 2s are 9 × 11 99 மீட்டர் ஸ்கொயர். இதான் கொடுத்துருக்குறாங்க. முக்கோணத்தை தனியாக கூட்டுவோம், அதை தனியாக கூட்டிப்போம். 56 60 116, 56 60 116, 116 + 9, 116 + 9 125, 125 + 20 145, 145ங்கிறது இதோட டோட்டல். இன்னும் டோட்டலாக தானே கேட்குறாங்க. இதோட 99 ஆட் பண்ணணும். இது முக்கோணம், அது சரிவகம். ரெண்டுத்தையும் சேர்த்து கூட்டினோம்னா 244 மீட்டர் ஸ்கொயர். ஆக்சுவலாக இதே மாதிரி சம்மு, கிட்டத்தட்ட இதே மாதிரி சம்மு தான். இதே சம்மு கேட்கல, இதே மாடலில் இருக்கிற சம்மு தான். எதில் கேட்டாங்கன்னா குரூப் 4ல் கேட்டாங்க. இதுக்கு 244 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர், 244 மீட்டர் ஸ்கொயர். இதே மாதிரி ஒரு சம் உங்களுக்கு ஒர்க் அவுட்க்கு வச்சுருக்கேன். அந்த சம் நீங்கள் எனக்கு போட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம், 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டகோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது வட்டத்தை 5 பகுதியாக பிரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பீஸா மாதிரி ஒரு 5 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. 1 2 3 4 5. நான் சும்மா ரேண்டமாக வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி 5 சமப்பகுதியாக பிரிக்கிறாங்க. நான் வந்து கொஞ்சம் அங்கேயுமாக போட்டிருக்கோம். ஸோ இப்படி 5 பகுதியாக பிரிக்கும் பட்சத்தில் தனித்தனியாக இந்த ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது வந்து ட்ரப்பீசியம், சரிவகம். இது எல்லாத்துக்கான ஏரியாவை கண்டுபிடிச்சி இதில் எந்த ஆன்சர் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்டு சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை வட்டம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் பரப்பளவை தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி சொல்லணுங்க. அவ்வளோதான். அரை வட்டத்தோட பரப்பளவு, ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு. முக்கோணத்தோட ஹைட்டும் தெரியுது,
முக்கோணத்தோட பேஸும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இதிலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ புரியலை அப்படின்னாலும் இந்த வரைஞ்சி கூட காமிக்கிறேன். எப்படின்னா இது ஒரு கோனைஸ் மாதிரி இருக்குது பார்க்க. இது எவ்வளோ அப்படின்னா 9 சென்டிமீட்டர். இது மேலே ஒரு அரை வட்டம். இந்த அரை வட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் 6 சென்டிமீட்டர். இது ரேடியஸ் கிடையாது, டயாமீட்டர். ஸோ எனக்கு என்னென்னா இந்த கோனோட ஏரியா கேட்குறாங்க. ஏரியாவை கண்டுபிடிச்சி எனக்கு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.